வணக்கம். கடந்த காலங்களில் மிக மோசமான விமான விபத்து அப்படின் பொழுது அது வந்து அகமதாபாத்தில் நடந்த விபத்து தான். எதிரி நாட்டுக்கோ கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு தான் எல்லாருடைய பிரார்த்தனையும் வந்து அங்கே கேட்ட அந்த கூக்குரல்கள், அந்த நொடியில் நொறுங்கி போன அந்த விஷயங்கள், அப்புறமா வந்து எல்லாரையும் வந்து ஒரு கரிக்கட்டியாக எடுத்த அந்த கோர சம்பவம், என்னென்ன கனவுகளோடு என்னென்ன நிகழ்வுகளோடு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும்னு அது இன்றைக்கி நினச்சாலும் ஒரு மாதிரி பக்குன்னு இதுவாகுது. அது ஒரே ஒரு ஆள் உயிர் படித்தவர் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு எனக்கு ஏதாவது வந்து மெடிக்கல் கவுன்சில் கொடுங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு அவர் பாதிச்சு போயிருக்கு. நான் ஏன் ஒரு ஆள் உயிர் படித்தன்ற ரேஞ்சுக்கு அவர் மனநிலை இருந்தாலும் இருந்திருக்கோம். அது பெரிய அதிர்ஷ்டம். இதெல்லாம் தாண்டி இப்போ நேற்று நடந்த ஒரு விபத்து, அதுவும் வந்து நமக்கு பக்கத்தில் உள்ள பங்களாதேஷில் நேற்று மதியம் 1 மணி அளவில் என்னையா இப்போதாயா இங்கே முடிஞ்சது, அதுக்குள்ளே ஒரு விமான விபத்தான்னு பதற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உண்டாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நெஞ்சை உழுக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது. நேற்று 11 மணிக்கு ஒரு போர் விமானம் F-7 அப்படின்ற அந்த போர் விமானம் சைனாவில் வாங்கப்பட்ட அந்த போர் விமானம் பங்களாதேஷனுடைய டாக்கா நகரத்தில் அது வந்து பயிற்சி எடுக்குது. 2 போர் விமானங்கள் பயிற்சி எடுக்குது. அந்த பயிற்சியாளர்கள் அந்த போர் விமானத்தை எடுப்பதற்கு முன் அதை ஒரு முறை வந்து எல்லாத்தையும் சரி பார்த்துட்டாங்க அப்படின்னு அதனுடைய கர்னல் சொல்கிறார். எடுத்துட்டு வந்து அதற்கான பயிற்சியில் அங்கே இங்கேயும் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. 2013 ஆண்டில் சைனாவிடமிருந்து வாங்கப்பட்ட அந்த விமானிக்கு ஏதோ ஒரு கோளாறு அப்படின்னு மட்டும் தெரியுது. அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ட்ரோலை மீறி போகுது. கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்குறாரு. கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த தகவல் போய் சரியாக போய் அது ரிசீவ் ஆகலை. அதற்குள்ளே இவரால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. எல்லாமே ஒரு நொடி தானே வந்து கண்ட்ரோலை மீறி போகுதுன்னு பொழுது டாக்கா ஒரு பெரும் நகரம், அதாவது வந்து உலகத்திலேயே அது என்ன சொல்லுவாங்க, காயலாங்கடைன்னு வாங்க இல்லைங்களா, உலகத்திலே மிகப்பெரிய காயலாங்கடை உள்ள நாடுங்க அது வந்து மிகப்பெரிய. அதாவது சொல்லுவாங்க வந்து அந்த அந்த டாக்கா அந்த காயலாங்கடை என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கையில் காசு எடுத்து போனீங்கன்னா திரும்ப வர சொல்ல வந்து ஒரு வாகனத்தோடு வந்துடலாம் அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு இடத்துல நெட்டு விற்பாங்க, ஒரு இடத்துல போல்டு விற்பாங்க, ஒரு இடத்துல வந்து அந்த வாகனத்துக்கான பாடி விற்பாங்க, டயர் விற்பாங்க. அப்படி வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வெளியே வரும்பொழுது ஒரு வாகனத்தோடு வெளியே வந்துடலாம் அப்படின்வாங்க. அவ்வளோ மக்கள் அடர்த்தியான ஒரு நகரம், அது மிக அடர்த்தியான ஒரு நகரம். இந்த விமானி அந்த பயிற்சி எடுக்கிற இடம் வந்து மக்கள் அடர்த்தியான ஒரு இடம். அங்கே அந்த விமானம் விழுந்துடணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதற்கான சமிஞ்சையெல்லாம் கொடுத்துட்டார், ஒரு சிக்னல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் வந்து அவங்க வந்து ரிசீவ் ஆகலைன்றாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த பகுதியில் விழுறதை விட எங்கேயாவது ஒரு மைதானம் மாதிரி ஒரு வெட்ட வெளியில் ஒரு நீர் பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எடுத்து இந்த விமானத்தை விட்டுருவோன்னும் போது கையை மீறி போகிறதுன்னுவாங்கல்ல, கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, எங்கள் கையை மீறி போயிடுச்சுங்கன்னு. அது மாதிரி கையை மீறி போன ஒரு சம்பவம் தான் ஒரு பள்ளி வளாகத்தின் மீது அது விழுந்தது. விழுந்தவுடனே எங்கே பார்த்தாலும் கூக்குரல், ஒரே சத்தம். ஒரு என்ன சொல்கிறார், ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, ஒரு பூகம்பம் ஏற்பட்ட மாதிரி இருக்குது, ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரியான ஒரு நொடி தான். திரும்பி பார்த்தா ஒரே புகைமண்டலம், தீப்பிழம்பு, ஒரு அலறல் சத்தம். அந்த பள்ளி என்னன்னா ஒரு பள்ளியும் கல்லூரியும் சேர்ந்த ஒரு முக்கியமானது. ஒரு பக்கம் வந்து ஜூனியர்ஸ் படிக்கிற அந்த பள்ளி, இன்னொரு பக்கம் சீனியர் படிக்கிற கல்லூரி, 2 மைதானம் இருக்குது. என்ன பண்ணுறாரு இவர், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போனவுடனே பள்ளி மீது, வளாகத்தின் மீது, கல்லூரியா அல்லது பள்ளியினுடைய மேல் பகுதியில் மெயினான கட்டடம் இருக்குல்ல, அதில் விழுந்துட போகுதுன்றதுக்காக தான் சமாளித்து அந்த கிரவுண்டில் அவர் விட்டுருக்கார் அந்த விமானத்தை அப்படின்னு அந்த கர்னல் சொல்கிறார். அதில் இந்த குழந்தைங்களாம் லஞ்ச் பீரியட் இல்லை முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக ஆசிரியர்களோடு இன்னொரு கட்டடத்துக்கோ இன்னொரு வகுப்புக்கோ செல்லும் பொழுது இந்த விமானம் விழுந்திருக்குது. கிட்டத்தட்ட நேற்று கணக்குப்படி பார்த்திங்கன்னா 100 பேர், 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள். அதில் 50 பேர் வந்து தீக்காயமடைந்துள்ளார்கள். ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் உள்ளார்கள். இந்த வீடியோ பேசுகிற நேரம் 21 பேரோ 20 பேரோ அப்படின்ற ஒரு புள்ளி சொல்லியிருக்காங்க. கொடுமையான விஷயம் வந்து குழந்தைகளுடைய அந்த அலறல் சத்தம், அவங்களுடைய இது கேட்குறதுக்கு எப்படியாப்பட்ட ஒரு நம்மளாலே முடியல வந்து இந்த ஈரக்குலை நடுங்குதுன்னுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக அந்த 8லேருந்து 16 வயதுக்குள்ளே இருக்கிற என்னங்க இது வந்து அந்த அந்த பேரண்ட்ஸு கதறது அழறதை பார்க்கும்போதெல்லாம் மிக வேதனையாக இருக்குது. வந்து திரும்பவும் வந்து அங்கே இருக்கிற மற்ற ஊடகங்கள், மற்ற ஆட்கள்லாம் வந்து என்னையா நீங்கள் வந்து சரியான விமானத்தை வச்சுட்டு இருக்கீங்களா, அது எப்பவுமே வந்து ஒன்று விமானத்து மேலே வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பைலட் மேலே வந்து குறை சொல்லுவாங்க. பைலட் வந்து சரியான ஆளா, பைலட் வந்து இது பண்ணாரா, அவர் மேலே விசாரணை வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அது வருது. ஏன் இந்த பள்ளி வளாகத்துக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஏன் இங்கே வந்து இது பண்ணியிருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து
இந்த விமானம் சரியான விமானமா? சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்க 2013 வாங்கிட்டு அது எல்லாம் தூக்கி குப்பை தோட்டில் போட வேண்டியது, அதை வச்சுட்டு இன்னும் பயிற்சி விமானமாக வந்து அதை வந்து போர் விமானமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும்பொழுது அந்த கர்னல்லாம் சொல்கிறார், எல்லாமே நல்ல நிலையில் இருந்தது, நாங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி தான் எடுத்துருக்குறோம், அதே வேளையில் நிகழ்ந்துச்சு, இந்த சம்பவம் வந்து நடந்து போச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்பொழுது பெற்றவர்கள் அழற அந்த காட்சி வந்து மனசையே வந்து உருக்கிடுது. ஏன்னா அவங்க தான் எதிர்காலம், யாராக இருந்தாலும் சரி வந்து இங்கே வந்து நாடு இவங்க அந்த நாடுலாம் கிடையாது, வந்து மனித உயிர் அது. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கர்னல் திரும்ப சொல்கிறது என்னென்னா, அவர் எவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு வெட்ட வெளியில் ஒரு நீர் பகுதியில் தான் அதை மாற்றி அந்த விமானத்தை செலுத்தணும், எடுத்து அதை வந்து க்ரஷ் பண்ணி விடணும்னு பார்க்குறாரு, வந்து முடியாதப்ப என்ன பண்ண முடியும்? ஆனால் அது ஒட்டுமொத்தமாக பல விமர்சனங்கள், எல்லா விமர்சனத்துக்கும் நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம், அதை தாண்டி அந்த உரையாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த உரையாடல் வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சில சமூக ஆர்வலர் கேட்குறாங்க. இது வந்து உண்மையாக விபத்தா, திட்டமிட்ட செயலா, இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இதுவாகும். அதே வேளையில் அந்த தாய்மார்கள் சொல்கிற அந்த பேட்டி இருக்குல்ல, கண்ணீர், அது ஒரு பக்கம் நம்ம கலக்கத்தை உண்டாக்குது. ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆசிரியர் வந்து இந்த குழந்தைங்களை வந்து நாங்கள் ஒரு லஞ்ச் பிரேக்கில் கூட்டுட்டு வந்துட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் கூட்டுன்னு போகிறாங்க, அந்த குழந்தைங்க வந்து மகிழ்ச்சியாக அந்த உணவு வேளையில் அடுத்த வகுப்பிற்கு போகிறதுக்காக அவ்வளோ துள்ளி குதிச்சுக்கிட்டு அவ்வளோ விஷயங்களை பேசிக்கிட்டு போகும்போது ஒரே கண்ணிமைக்கிற நேரம் வந்து என்ன நடந்ததுன்னு தெரில, ஒரு கனவா என்னன்னு தெரில, அவ்வளோ புழுதியும் அவ்வளோ தீப்பிழம்பும் ஒன்றா கலந்து ஒரு பக்கம் வந்து ஒரே கூக்குரல், அப்படியே நொறுங்கி போயிடுச்சு. நான் வந்து அந்த பாதிப்பிலிருந்து என்னால் மீளவே முடியல, மீளவே முடியல, நான் திரும்ப அந்த பள்ளிக்கு போக முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஆகியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம அகமதாபாத் விமானத்தில் ஒரே ஒரு ஆள் போச்சா இல்லையா, அப்போ இன்னும் அந்த கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்களாம். ஏன்னா அந்த விமானத்தில் பயிற்சி அவனுடைய சகோதரனும் அது மாதிரி இருந்திருக்கார். இந்த ஆசிரியர் அதாவது சொல்கிறாங்க, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நான் பாடம் எடுத்திருக்கிறேன், தினமும் அவங்கள மீட் பண்ணுவேன், அவங்க வந்து இப்போ அவங்க சொல்கிற அந்த ரைம்ஸ்லேருந்து அவங்க சொல்கிற அந்த எஸ்ஏலேருந்து எல்லாத்தையும் நான் கேட்பேன், அந்த குழந்தைங்க என் கண்ணெதிர்க்கவே வந்து இது மாதிரி ஆனது வந்து என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறது வந்து நெஞ்சு உருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தற்காலிக முதல்வர், பங்களாதேஷுடைய தற்காலிக முதல்வர் என்ன பண்ணுறாரு, இது ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு, இதை ஒன்றும் பண்ண முடியாது, உண்மையில் என்ன பண்ண முடியும், அவராக வந்து இது பண்ண முடியும், அதை தாண்டி அது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள், இது சதி வேலையா இல்லை இது விபத்தா, கண்டிப்பாக நாங்கள் விசாரணை தொடங்கிட்டோம், அது வந்து ஒரு கரெக்டான விசாரணையாக இருக்கும், இது எங்களால் ஏற்றுக்க முடியாது, எந்த கல் மனசாக இருந்தாலும் இதை பார்த்தா கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும், ஒரு நாள் பங்களாதேஷ் முழுக்க அப்படின்னு. ஏற்கனவே பங்களாதேஷ் உள்ளூர் பிரச்சனையில், உள்ளூர் கலவரத்தில், உள்ளூர் இதில் வந்து பொருளாதார பின்னடைவை சந்திச்சிருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி அங்கே ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்தாலும், என்ன தான் தற்காலிக முதல்வர் இருந்தாலும் அங்கே ஒரு சூழ்நிலையே சரியில்லாதப்போ இருக்குது, வந்து எல்லை பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, வந்து அங்கே வந்து வேலைவாய்ப்பு மிக சவாலான ஒரு விஷயமா இருக்குது, அவங்க தப்பிச்சு வேறு ஊருக்கு போயிடுறாங்க, தப்பிச்சு இல்லை பழப்புக்காக வேறு ஊருக்கு போகிறாங்கன்னா பல நாடுகளுடைய எல்லைகள்லாம் மூடப்பட்டுள்ளது. இப்போ இந்தியா மட்டும்தான் அதுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கிறது, இந்தியாவுடன் ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஆனால் பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரு, அந்த முரண்பாடுகள் அதெல்லாம் நீங்கள் கலைச்சிருங்க, உங்களுக்கு அது அந்த விபத்து சம்பந்தமாக எந்த உதவி வேண்டுமானாலும் இந்தியாவை நீங்கள் அணுகலாம், நாங்கள் செய்து தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி திரும்ப என்னன்னா, இந்த விமானம் எங்கேயாவது ஒரு பகுதியில் போய் விழுந்திருக்கக்கூடாதாப்பா, அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார் வந்து, எங்கேயாவது ஒரு பகுதியில் விழுந்திருக்கக்கூடாதா, வேறு யாருக்காவது ஒன்று நடந்திருக்கக்கூடாதா, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வருங்கால தூண்கள், வந்து அந்த குழந்தைகள், அது வந்து ரொம்ப பதறா மாதிரி இருக்குது, மனசே வந்து உருகி போகுது. அதுவும் குறிப்பாக ஒரு 50க்கும் மேற்பட்டவர் தீக்காய அடைஞ்சிருக்காங்களே, அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்ற விஷயம். குறிப்பாக தெற்காசியாவை தாண்டி ஆசியாவிலே இது ஒரு கடந்த காலங்களில் ரொம்ப கோரமான ஒரு விபத்து. ஒரு பக்கம் மலேசியா விமானம் எங்கே போச்சுனே காணல, இது என்ன வந்து விமான விபத்திற்கான காலமாக என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம் ஜோசியர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்து இதுவான விஷயம் அதுவான விஷயம் அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, வந்து விமானத்தை நீங்கள் சரி பார்க்க மாட்டீங்களா, அல்லது வந்து இல்லை காலகாலமாக வந்து என்ன வந்து விமானம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அந்த மாதிரியான கேள்வியும் இங்கே இருக்குது. வந்து இதெல்லாம் மீறி பொருளாதார பின்னடைவு, எந்த நாடாக இருந்தாலும் சரி, வந்து பொருளாதார பின்னடைவு, உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு போர், இதெல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு நாடு இது மாதிரியான ஒரு விபத்துக்களை சந்திக்கும் பொழுது நிலை குலைந்து தான் போகும். அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் 1000 தான் பங்காளியாக இருந்தாலும்
அண்ணன் தம்பின்ற ஒரு உறவோட கை கொடுக்கணும்னுவாங்க. அதைத்தான் இப்போ இந்தியா வந்து ஒரு உதவி கேளுங்க, அதெல்லாம் தயங்காதீங்க, அதெல்லாம் வேற, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் வேற. அதான் சொல்லுவாங்க, ஒரு அக்கம் பக்கம் ஏதாவது சம்பவம் நடந்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்று மனசில் வச்சுக்காதீங்க, நம்மளுக்குள்ளே 1000 பக்கம் இருந்தாலும் சரி, வாங்க நான் வந்து கை கொடுக்குறேங்க, நான் இது பண்ணுறேங்க, என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் மீறி இனிவரும் காலங்களில் பங்களாதேஷில் இது மாதிரியான ஒரு சம்பவம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் தற்காலிக பிரதமரை ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. அதற்கு அவர் வந்து ஒரு தெளிவான கரெக்டான ஒரு விசாரணை, இதற்கான விசாரணை வந்து அறிக்கையை பகிரங்கமாக மீடியா முன்னாடி சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மீறி அந்த ஒரு நாள் துக்க அனுஷ்டிக்கப்படுற அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு வேண்டுகோள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.